Hi, welcome to Idly Kundaan channel. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான தோசா ரெசிபி காலிஃப்ளவர் மசாலா தோசா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது காலிஃப்ளவர் 1/4 கிலோ. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். மாவு, தோசை மாவு, வெங்காயம் பொடியா நறுக்குனது 2, கறிவேப்பிலை, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி ஒரு 7-8 முந்திரி ஊற வச்சுக்கலாம். தேவையான மசாலா வந்து ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், சீரக பொடி 1 ஸ்பூன், சோம்பு பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். ஒரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். வாசனைக்காக ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 2 லவங்கம், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுல தக்காளியும் சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதுல எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுல வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் முழுகிற அளவுக்கு ஊற்றணும். மாதிரி ஊத்திட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடிடலாம். முந்திரிய ஊற வச்ச முந்திரிய நல்லா சாஃப்டா அரைச்சுக்கலாம். முந்திரி வேண்டான்றவங்க தேங்காவும் எடுத்துக்கலாம். ஒரு 2 பீஸ் தேங்காவை சோம்போட சேர்த்து அரைச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி முந்திரி ஆட் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் ரிச்சா இருக்கும். இந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு. இது வேகும் போதே இப்படி கரண்டியால இந்த மாதிரி அமுத்தி விட்டீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்போ இதுல இந்த முந்திரி அரைச்சு வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை தோசையில வச்சு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். தோசை ஊத்திட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதுல மேல மசாலா வச்சுக்கலாம்.
கொடுக்குறீங்கன்னா இது மேலே லைட்டாக சீஸ் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.